அபூர்வ ராகங்கள் அந்த கேட்டை திறந்து வர சீனு எல்லாருமே மறந்து போயிட்டாங்க. பாலச்சந்தர் உள்பட எல்லாமே மறந்து போயிட்டாங்க. அவர் வந்த ஸ்டைலை பார்த்தாங்க. அன்னைக்கு தான் ரஜினிகாந்த் சாரை முதல்ல சந்திக்கிறேன். காரை விட்டு இறங்கி அவர் நடந்து வந்த ஸ்டைலு பார்த்தோன்னே வாவ், என் வாழ்க்கையில் அப்படி ஒரு நடை, அவ்வளோ ஃபாஸ்டான ஒரு நடையை நான் பார்த்ததே கிடையாது. பாட்ஷாவில் ஒரு ஸ்டைலு, கூலியில் ஒரு ஸ்டைலு, ஜெயிலர் ஒரு ஸ்டைல்னு அவர் எது படாத ஸ்டைல் சார். அவர் எல்லா கேரக்டரும் அவரால் செய்ய முடிய ஒரு கேரக்டரு. அந்த டைலாக் டெலிவரி, அந்த ஸ்பீடு யாராலும் பண்ண முடியாது. அந்த எக்ஸ்பிரஷன்லாம், அந்த கண்ணை பார்த்துருக்கீங்களா, ஒரு ஃபயரு, அந்த மேக்னெட் சார். ரஜினி ரசிகர்கள் அந்த படம் ரிலீஸ் ஆன தியேட்டரில் அவங்க பண்ணுற அட்டகாசம் என்னால் தாங்க முடியாது. ஒவ்வொரு நேரம் கூலி திரைப்படம் 1000 கோடி அடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது சார். நிச்சயமா 100%. ஏன்னா அதில் மாற்றமே கிடையாது. அதை ட்ரெய்லர் பார்த்தாலும் நான் மிரட்டேன். அன்றைக்கி தர்ம யுத்தத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு கூலி வரைக்கும் ரஜினிகாந்துக்காகவே உருவாக்கப்பட்ட கதைகள், ஏகப்பட்ட கதைகள். அன்றைக்கி சக்தி சார் ஏதோ கோபத்தில் என்னை கண்ணாப்பிள்ளைன்னு திட்டிவிட்டார். அத்தனை பேர் என்னையே பார்க்குறானுங்க. என்னடா இது இப்படி திட்டாருன்னு சொல்லிட்டு ஓரமாக போய் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அழுதுட்டு இருந்தேன். தோளில் யாரோ கை வச்ச மாதிரி திரும்பி பார்த்தா ரஜினி சார். தன்னை உருவாக்கின டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸை நன்றியோடு நினைக்கிறதில்ல ரஜினிகாந்துக்கு நிகர் யாருமே கிடையாது. தன்னை படத்தை வாங்கி நஷ்டமான டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பணத்தை திருப்பி கொடுத்த எனக்கு தெரிஞ்ச முதல் நடிகர் ரஜினிகாந்த் மட்டும்தான். தன்னை பைரவி படத்தில் உருவாக்கின கலைஞான சாருக்கு 1.5 கோடி ரூபாய் பிளாட் வாங்கி கொடுத்தாரு டைரக்டர் ஜெயபாரதி. அவருக்கு 10 லட்ச ரூபா பேங்க்கில் போட்டு மாதம் வட்டி வர மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் பல ஜோடிகளுக்கு இலவச திருமணம் பண்ணி வச்சாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் உடம்பால் மட்டும் இல்லை, மனசுலேயும் சூப்பர் ஸ்டார். அவர் அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டோட அரசியல் சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது இங்கே தன்னால் கூட எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு அவர் வந்துட்டார். ஒரு காலகட்டத்தில் அவர் அரசியலை விட்டு விலகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல. அதனால் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. உடல்நிலை சரியில்லைனாக்கா சினிமாவில் எப்படி நடிக்க முடியும்? அவருக்கு அரசியல் பிடிக்கல. ஜெயலலிதா கோட்டைக்கு கிளம்புறாங்க. போயஸ் கார்டன் என்ட்ரன்ஸை அடைச்சிட்டானுங்க. அப்போ ரஜினி அந்த பக்கம் வந்திருக்காங்க. போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க நுழைய முடியாது அப்படின்ட்டாங்க. ரஜினி என்ன பண்ணால் ஒன்றும் பேசலை. இறங்கி காரை விட்டு இறங்கி கடையில் சிகரெட்டை பார்த்துட்டு நின்றுட்டாப்புல. ரஜினியை பார்த்தோன்னே அத்தனை பேரும் திரண்டானுங்க. தகவல் ஜெயலலிதாவுக்கு பேருக்கு ஒரு போனால் தான் உங்கள் கார் வெளியே போக முடியும்னோடனே எந்த ஜெயலலிதாவுக்காக ரஜினி காரை நிறுத்தினாங்களோ அதே ஜெயலலிதா ரஜினி போகட்டும், அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ரஜினி சாரோடைய பொன்விழா ஆண்டில் நம்ம இருக்கோம். 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நிலையில் நாளைக்கு கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ரஜினி சார் பார்த்திங்கன்னா பல விஷயங்களை பகிர்வதற்காக இன்று நம்முடைய இயக்குனர் ஹரிஹரன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். 50 வருடம் திரைத்துறையில் முடிசூடா மன்னனாக இருக்கார் ரஜினி சார். அவரோட உங்கள் நினைவுகளை பகிர்ந்துக்கங்க சார். முதல்ல கூலி படம் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். லோகேஷ் கனகராஜ் கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து ரஜினிகாந்துக்கு ஏற்ற ஒரு அற்புதமான, அதை ட்ரெய்லர் பார்த்தாலும் நான் மிரட்டேன். இன்றைக்கி நாளைக்கு ஒரு 600 தியேட்டருக்கு மேலே அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் உடம்பால் மட்டும் இல்லை, மனசுலேயும் சூப்பர் ஸ்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதரோட நான் பணிபுரிஞ்சிருக்கேன். அதை பற்றின அனுபவங்கள், அவரோட இதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். தர்ம யுத்தம், அது ஆர்சி சக்தி டைரக்டரு, நான் அதில் அசோசியேட்டு. அன்றைக்கி சக்தி சாருக்கு உடம்பு முடியல, சாங் எடுக்கணும். அது என்ன சாங்குனா, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நீலவு என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை. இந்த பாட்டு அன்றைக்கி சக்தி சாருக்கு உடம்பு முடியல. அதனால் ஹரி நீ போய் சாங் எடுக்கிறான்னு கேட்டார். சார் நான் சாங்கெல்லாம் எனக்கு எடுக்க தெரியாது, சீன் தான் எடுத்திருக்கேன், நான் சாங் எடுக்க தெரியாது, ஃபைட் எடுக்க தெரியாதுன்னு. டேய் டான்ஸ் மாஸ்டர் எடுப்பாடுறா, நீ கேமரா மட்டும் பொசிஷன் பார்த்துக்கோ, மற்றதெல்லாம் இது பண்ணிக்கலான்ட்டு போய் எடுன்ட்டார். வந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தேன். ரஜினி சார் இன்னும் வரல. ஒரு 15 நிமிஷம் அவங்க வந்துட்டுருக்காரு அந்த வேன்ட்டு. அன்றைக்கி தான் ரஜினிகாந்த் சாரை முதல்ல சந்திக்கிறேன். காரை விட்டு இறங்கி அவர் நடந்து வந்த ஸ்டைலு பார்த்தோன்னே வாவ், என் வாழ்க்கையில் அப்படி ஒரு நடை, அவ்வளோ ஃபாஸ்டான ஒரு நடையை நான் பார்த்ததே கிடையாது. வந்து நின்னார். டைரக்டர் வரலையா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் இன்றைக்கி உடம்பு முடியல வரல. யார் இன்றைக்கி சாங் யார் எடுக்க போகணும்? ஹரி.
வாவ் ஹரி நீயா அப்படின்னாரு. எடுத்துட்டியா? நான் எடுக்கிறேன் சார். நீங்கள் கோஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா நான் எடுக்கிறேன் சார். நீங்களாம் டைரக்டர் ஆகணுயா, நம்மளை வச்சு ஒரு கதை பண்ணு அப்படின்னாரு. பண்ணுறேன் சார், கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு. அந்த சாங் வந்து வெறும் 2 லென்ஸ் யூஸ் பண்ணேன். 40 லென்ஸு 60 லென்ஸ் 2 லென்ஸ் யூஸ் பண்ணி அந்த சாங் ஃபுல்லாக எடுத்தேன். ஒவ்வொரு ஷாட்டும் எடுத்து முடித்தோடனே ரஜினி சார் வந்து மானிட்டர் பார்ப்பார், நல்லா பண்ணியிருக்கேனான்ட்டு. அந்த ஸ்டைலு, சார் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுங்கள் சார், இந்த சாங் நல்லா வரணும் சார். என்ன ஹரி நான் பண்ணுறேன் ஹரி, கரெக்டுன்னு மட்டும் பொசிஷன் நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அதனால் ரஜினிகாந்த்ங்கிற ஒரு மனிதரோட அந்த சாங் ஃபுல்லாக டைரக்டர் நான் தான் பண்ணேன். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான அனுபவங்கள். அது மட்டும் இல்லை, தர்ம யுத்தம் சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான அனுபவம். அன்றைக்கி சக்தி சார் ஏதோ கோபத்தில் என்னை கண்ணாப்பிள்ளைன்னு திட்டிவிட்டார். அத்தனை பேர் என்னையே பார்க்குறானுங்க, என்னடா இது இப்படி திட்டாருன்னு சொல்லிட்டு ஓரமாக போய் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அழுதுட்டு இருந்தேன். தோளில் யாரோ கை வச்ச மாதிரி இருந்து திரும்பி பார்த்தா ரஜினி சார். அது லூஸு மென்டலு அப்படி தான் கத்திட்டு கிடக்கும், நீ எனக்கு ஒரு பீடி கொடுங்கனாப்புல. சார் நான் 555 சிகரெட்டே கொடுத்தது, எனக்கு ஒரு 555 சிகரெட் கொடுங்க அப்படின்னேன். 555 சிகரெட் கொடுத்தாப்புல. ரஜினிகாந்துக்கு நான் ஒரு பீடியை கொடுத்தேன். நாங்கள் 2 பேரும் 10 வச்சு அடிச்சுட்டு இருக்கோம். சக்தி சார் கேட்டார், எங்கே 2 லூஸையும் காணோம் அப்படின்னு. கேமராமேன் லைட்டை திருப்பிட்டாப்புல, லைட் மேனு. தூரக்க பார்த்தா ரஜினி பீடி குடிச்சிட்டு இருக்காப்புல, நான் சிகரெட் குடிச்சிட்ருக்கேன். சக்தி சார் 2 மென்டலும் ஒன்று செஞ்சிருச்சா நல்லதுன்ட்டு. அது ஒரு எனக்கு வாழ்க்கையில் வித்தியாசமான அனுபவம். ரஜினிகாந்த் பற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா, தன்னை பைரவி படத்தில் உருவாக்கின கலைஞான சாருக்கு 1.5 கோடி ரூபாய் பிளாட் வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, அவர் கூட ஒர்க் பண்ணவே இல்லை ஜெயபாரதி, டைரக்டர் ஜெயபாரதி. அவருக்கு 10 லட்ச ரூபா பேங்க்கில் போட்டு மாதம் வட்டி வர மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் பல ஜோடிகளுக்கு இலவச திருமணம் பண்ணி வச்சார். அதனால் பழைய விஷயங்கள் ரஜினிகாந்த் பண்ணிருக்காரு, பண்ணாமல் எதுவுமே இல்லை. ஒரு நல்ல மனிதர், அற்புதமான மனிதர். என் வாழ்க்கையிலேயே 72 வயசில் இவ்வளோ போர்ஸாக செயல்படக்கூடிய ஒரு கேரக்டரு. இன்னும் சொல்லப்போனால் நானே என்னை ஒரு ரஜினியாக தான் நினச்சிக்கிறேன். ஏன்னா 67 வயசு, நானும் எவ்வளோ போர்ஸாக செயல்படுறேன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம் ஃபார்மேட்டில் நுழைஞ்சு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பயணித்து ஏஐ ஃபார்மேட்டில் நுழையக்கூடிய முதல் நடிகர் ரஜினிகாந்த் தான். அதனால் ரஜினி புகழ் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அவரோட நானும் பணி புரிஞ்சிருக்கேன் ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது. கூலி படம் இன்றைக்கி சாயங்காலம், அநேகமாக இன்றைக்கி சாயங்காலம் இல்லை நாளைக்கு காலையில் பார்த்துருவேன் கண்டிப்பாக. நிச்சயமாக வெற்றி படம். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன், ரஜினிகாந்துக்கு ஏற்ற கதை, ஒரு அற்புதமான ஒரு ஸ்கிரிப்டு. அதனால் கூலி படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள். ரஜினிகாந்துங்கிற ஒரு மாமனிதர் நீண்ட காலம் வாழ்ந்து இன்னும் சினிமாவில் அவர் நிறைய படங்கள் பண்ணணுன்ட்டு என்னோடய ஆசை. எனக்கும் அவரை வச்சு ஒரு படம் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. கூடிய விரைவில் நான் அவரை சந்தித்து, சார் ஒரு கதை இருக்குது சொல்கிறேன், முடியாதுன்னு சொன்னார்னாக்கா, இல்லை சார் நீங்கள் இல்லாமலே உங்களால் வச்சு எடுக்க முடியும் அப்படிம்பேன். எப்படி ஏஐயில் பண்ணுறேன் அப்படிம்பேன். அதனால் ரஜினிகாந்துங்கிற ஒரு அற்புதமான மனிதரை நானும் பணிபுரிஞ்சிருக்கேன், நானும் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி கூலி திரைப்படம் வந்து 1000 கோடி அடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது சார். நிச்சயமாக 100%. ஏன்னா அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக, தமிழ்நாட்டிலே 600 தேட்டரு, வேர்ல்டு ஃபுல்லாக எப்படி ஒரு 1000, 1500, 2000 தேட்டரில் ரஜினிகாந்துக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க பார் வேர்ல்டு ஃபுல்லாக. அவரோட ஸ்டைல் யாரும் பண்ண முடியாது. அந்த ஸ்டைல் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ரஜினிகாந்தோட ஸ்டைல் யாருமே இது வரைக்கும் காப்பி கூட பண்ண முடியாது. மிமிக்ரி மாதிரி பண்ணுறாங்களே தவிர அவர் ஒரிஜினல் ஸ்டைலு அது வேறு. அந்த சிகரெட்டை தூக்கி போடுற ஸ்டைலு, அந்த துண்டை தூக்கி போடுறது, அந்த ஸ்டைல்லாம் யாரும் பண்ண முடியாது. அதனால் கூலி படத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கான்னு தெரில. நிச்சயமாக ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஷார்ட் நம்ம பார்த்தேன், அந்த டைலாக்கு எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அதனால் கூலி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். 1000 கோடிலாம் ஜிஜிபி அதுக்கு மேலேயே போகும், கண்டிப்பாக போகும். அதே மாதிரி வந்து ரஜினி சார் பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் சார். நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சின்னா, இப்போ சினிமாக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குது சார், வெள்ளத்தோடு இருக்கணும், ஹேண்ட்ஸமாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு உடைச்சது வந்து. ஆமாம், கண்டிப்பாக அபூர்வராங்கள் அந்த கேட்டை திறந்து வர சீனு, அதுலேயே நான் ரஜினி சார் அன்றைக்கி நிச்சயமாக எல்லாருமே மறந்து போயிட்டாங்க. பாலச்சந்தர் உள்பட எல்லாமே மறந்து போயிட்டாங்க அவர் வந்த ஸ்டைலை பார்த்தோன்னே. அதனால் எனக்கு ரஜினிகாந்த் படங்களில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் எங்கே கேட்ட குரல், 6லேருந்து 60 வரை, இந்த மாதிரி. அப்புறம் முள்ளு மலரும், இதெல்லாம் எனக்கு ரஜினிகாந்த் படங்களில் ரொம்ப பிடிச்ச படங்கள். அந்த மாதிரி கேரக்டரும் அவரால் பண்ண முடியுங்கிறத நிரூபித்த படங்கள் முள்ளு மலரம்லாம். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், அந்த காளி கேரக்டரு ரஜினி சார் யாரும் பண்ண முடியாது. 16 வயதில் எத்தனை படங்கள் ரஜினி படங்கள், பரட்டை அந்த கேரக்டரு.
அதனால் ரஜினிங்கிறது ஒரு சாதாரண இது இல்லைங்க. அது ஒரு சகாப்தம் அது. அந்த மாதிரி ஒரு இது தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச பொக்கிஷன் தான் ரஜினி. அது நான் நிச்சயமாக உறுதியாக சொல்லுவேன். நிச்சயமாக. ஏன்னா இப்போ 50வது வருஷத்துல இருக்காரு. ஒரு படம் 2 படம் ஹிட் குடுக்கலாம். காணாம போன நடிகர் பல பேர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமா வந்து மக்களை மகிழ்விக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருக்கு சார். இன்னொரு பக்கம் அந்த நம்பர் 1 அப்படின்ற ஒரு இடத்துலயே தக்க வச்சுட்டு இருக்காரு சார். எப்படி சார்? ஏன்னா இவரோட சேர்ந்து நடிச்ச மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறிட்டாங்க. அப்பா ரோல், அண்ணா ரோல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போவும் வந்து ஹீரோவா பண்றாரு. அவர் படத்துக்கு இவ்வளோ பெரிய ஹைப் இருக்குன்னா அது ஒரு ஆச்சரியம் தானே சார்? கண்டிப்பாக. அதுக்கு காரணம் நானும் பார்த்துட்டேன். எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஸ்கிரிப்டே வந்து ரஜினிகாந்த் கிடைக்குது. அன்றைக்கி தர்மயுத்தத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி கூலி வரைக்கும் ரஜினிகாந்துக்காகவே உருவாக்கப்பட்ட கதைகள், ஏகப்பட்ட கதைகள். அது வந்து ஒரு ஃப்ளைட் மாதிரி அவர். அந்த ஃப்ளைட்டில் உட்கார்ற பைலட்டு தான் டைரக்டரு. ஒவ்வொருத்தராக சேர்ந்து உயரத்தில் கொண்டு போய் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 அடி உயரத்தில் கொண்டு போய் அவரை நிறுத்திட்டாங்க. அந்த ஃப்ளைட்டு, ரஜினிங்கிற ஃப்ளைட்டு அவ்வளோ உயரத்தில் போயிட்டுருக்கு. அது அதை விட்டு வேறு லெவலில் போயிடுச்சு. அந்த உயரத்தை எந்த நடிகனாலையும் தொட முடியாது. அவ்வளோ உயரத்துக்கு அவர் போயிட்டார். ஆனால் இன்றைக்கும் அந்த டைரக்டருங்களுக்கு ஒரு மரியாதை. இன்னும் கூலி ஆடியோ வெளியீட்டு விழாவில் அவர் லோகேஷ் கனகராஜ் அப்படி போயின்னு தள்ளுறாரு. தன்னோட படம் இல்லை, லோகேஷ் கனகராஜோட படம் அப்படின்ட்டு. அது அந்த குணம் வந்து எந்த நடிகனுக்கும் வராது. ரஜினிக்கு மட்டும்தான் அந்த குணம் வரும். அதே மாதிரி அவரோட இன்டர்வியூ நிறைய இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன். தன்னை உருவாக்கினவங்கள நிறைய பேரை நினைவுக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஏன் ஆர்சி சக்தியை பற்றியே கூட ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. நானும் அவரும் ஒரு படம் தான் பண்ணோம், இன்னொரு படம் பண்ணணும்னு நினச்சிருந்தோம், சந்தர்ப்ப சூழ்நிலை, ஆனால் கூடிய சீக்கிரம் அவரோட படம் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. தன்னை உருவாக்கின டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸை நன்றியோடு நினைக்கிறதில்ல. ரஜினிகாந்துக்கு நிகர் யாருமே கிடையாது. ஆனால் அவர் அரசியலுக்கு வருவார்னு நினச்சேன், வரமாட்டார்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவரோட இதுக்கு அரசியல் செட் ஆகாது. அரசியல் ஏன்னா அவர் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய கேரக்டரு. அந்த மாதிரி கேரக்டர்லாம் அரசியலுக்கு செட் ஆகாது. அதனால் அரசியலுக்கு வருவார்னு நினச்சிருந்தேன், ஆனால் வரல. அது வரைக்கும் ரஜினிகாந்த்ங்கிறது ஒரு பெரிய இதில் அவர் சினிமாவோடே இருக்கட்டும். ஏன்னா சினிமாவுக்கு கிடைச்ச பொக்கிஷன் அவர், புரியுதா? அதனால் ரஜினிகாந்துங்கிற ஒரு மாமனிதர் பல்வேறு இயக்குநர்கள் கதாபாத்திரமாக மாறி இப்படி ஒரு அற்புதமான படைப்பை குழந்தை நிறுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அது எந்த நடிகனுக்கு கிடைக்காத வாய்ப்பு அவர் கிடைச்சிது. அதே மாதிரி வந்து நீங்கள் அரசியல் குறித்து பேசுனதால அது குறித்து நான் உடல்நிலை காரணமாக தான் வந்து ரஜினி சார் வரல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஆனால் 1996 இருந்தே அந்த ஒரு விஷயன்றது பூதாகரமாக இருந்துச்சு சார். எப்போ வர போகிறார் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஜெயலலிதாவோட ஒரு மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு வந்தார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்பப்போ வந்து இது பண்ணிட்டு போயிடுவார். உண்மையான ரீசனே வந்து அந்த உடல்நிலை சரியில்லை, அது அந்த காரணமாக இல்லை வந்து என்ன சார்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டோட அரசியல் சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது இங்கே தன்னால் கூட எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு அவர் வந்துட்டார். சரி, எதுக்கு நம்ம எதுவுமே செய்யாமல் நம்ம சினிமாவில் இவ்வளோ கடின உழைப்பு ஒரு பேரை சம்பாதிச்சிருக்கோம், அதை போய் அரசியலில் போய் அந்த பேரை கெடுத்துக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவருக்கு வந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையும் அமைஞ்சிருச்சு. அதனால் அவர் அரசியலுக்கு வராது நல்லது. வந்திருந்தாருன்னா அவரால் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருப்பானுங்க. வீணாக அவருக்கு உள்ள ஒரு கெட்ட பேர் உண்டாயிருக்கும். அதனால் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராது, அவருக்கு நல்லது, நிச்சயமாக நல்லது. அதே மாதிரி ரசிகர்கள் பல பேர் வந்து அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு சூழலில் வந்து நிறைய செலவு பண்ணாங்க. ஒருவேளை இவர் வரல அப்படின்னும் போது அது அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா தலைவர் இப்படி ஏமாற்றிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் கூட அதெல்லாம் மறந்துட்டு அடுத்த படம் அப்படின்னா என் தலைவனுக்காக நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி வராங்க. ஒரு உண்மையான ஒரு ஃபேனாக இருந்தால் மட்டும் தான் சார் இதெல்லாம் பண்ண முடியும் இல்லையா? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக அரசியலுக்கு வருகிறார் சொல்லிட்டு இருந்த ஒரே கேரக்டர் ரஜினிகாந்த் மட்டும்தான். ஒவ்வொரு வாட்டியும் நான் அரசியலுக்கு எப்போ வருவேன், எப்படி ஆண்டவன் சொல்கிறேன், அருணாச்சலம் செய்கிறாங்கிற மாதிரி எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வருவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். ஒரு காலகட்டத்தில் அவர் அரசியலை விட்டு விலகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல, அதனால் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. உடல்நிலை சரியில்லைனாக்கா சினிமாவில் எப்படி நடிக்க முடியும்? அவருக்கு அரசியல் பிடிக்கல. ஏன்னா இங்கே சூழ்நிலை, இங்கே வந்து எல்லாம் பொய்யான அரசியல், அது அவருக்கு பிடிக்கல. அது ஒரு மேடையிலே அவர் பேசியிருக்காரு, அரசியல் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறத நான் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சினிமா போதும், சினிமா மூலமாக நான் என்ன அரசியலில் சொல்ல வேண்டிய கருத்தை நான் சினிமா மூலமாக சொல்லிட்டு போயிடுவேன், அதனால் எனக்கு அரசியல் வேண்டாம், சினிமா போதுன்ட்டு அவரே சொல்லிட்டாரு. அரசியல் அவருக்கு செட்டே ஆகாது, எனக்கு நிச்சயமாக தெரியும். அதே மாதிரி வந்து பல கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருப்பார் ரஜினி சார். அந்த மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா?
ஏன் எத்தனை பேட்டியில் மவுண்ட் ரோட்டில் எல்ஐசியில் படுத்து தூங்கி பிளாட்ஃபாரத்தில் ராயப்பேட்டையில் ஒரு 10க்கு 10 ரூமில் தங்கி ஒரு லுங்கி ஒரு ஷர்ட்டோட கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் அனுபவங்கள்லாம் ஏகப்பட்ட அனுபவங்கள் என் வாழ்க்கையிலே. உதாரணத்துக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், எந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு 1000 ரூபா பணத்துக்காக மேக்கப் போட்டால் தான் 1000 ரூபா கொடுத்தா தான் மேக்கப் போடுவேன்னதுக்கு ப்ரொடியூசர் நீ என்ன பெரிய அவ்வளோ பெரிய ஆளா போடா ஒன்றும் கிடையாது போடா அப்படின்னு ஒன்றும் கிடையாது வெளியே போடா அப்படின்னு இருக்காப்புல. சரி போகிறதுக்காக காசு கொடுங்க அப்படின்னு இருக்காப்புல. ஒன்றும் கிடையாது நடந்து போடான்னு இருக்காப்புல. அப்போ தான் அந்த 14 ரிலீஸு இது எப்படி இருக்குது அந்த டைலாக்கு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனேன், எந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் என்னை கேவலப்படுத்துகிறாங்களோ அதே ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு நான் ஃபாரின் காரில் போவேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தோட பல படங்கள் நடித்து ஃபாரின் கார் வாங்கி ஃபாரின் காருக்கு ஃபாரின் டிரைவரை வச்சு அதே ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே நுழைஞ்சது எனக்கு தெரிஞ்ச ரஜினிகாந்த். அந்த ரிவெஞ்ச் இருக்குது பாருங்கள், சினிமாவில் மட்டும் இல்லை நிஜ வாழ்க்கையில் இந்த ரிவெஞ்சு நினச்சதை இது எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு அடுத்தது ரிவெஞ்ச் எடுத்தது ரஜினிகாந்த் தான். அதனால் எனக்கு ரஜினிகாந்த் அந்த அந்த பேட்டியை வந்து ரொம்ப ரசித்து பார்த்தேன். திரும்ப திரும்ப இன்றைக்கும் அந்த பேட்டியை வந்து அவர் சொல்லியிருப்பார், எந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் என்னை கேவலப்படுத்தினாங்களோ அதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஃபாரின் காரில் ஃபாரின் டிரைவரோடு போய் இறங்கினேன் அப்படின்ட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ ரஜினி சாருக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க சார். பட் அந்த காலகட்டத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பீக்கில் இருந்தார் அவர். அதாவது வந்து அவரை பற்றி ஒரு சின்ன வார்த்தையை தப்பாக பேசினா கூட அடுத்த நாள் அவங்க வீட்டில் வந்து மிகப்பெரிய கலவரமே நடக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு 10 நாள் 20 நாள் வரைக்கும் டிக்கெட்டே கிடைக்காது அவர் படம் ரிலீஸ் ஆனால், இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவம் இருக்கா சார்? அதுதான் ரஜினி ரசிகர்கள் அந்த படம் ரிலீஸ் ஆன தியேட்டரில் அவங்க பண்ணுற அட்டகாசம் என்னால் தாங்க முடியாது ஒவ்வொரு நேரம். ஆனால் அவரோட தலைவன் பேரில் அவங்க உள்ள அதீதமான பாசம். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் படங்களுக்கும் சிவாஜி படங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்போ உள்ள ரசிகர்கள்லாம் உண்டு. ஆனால் ரஜினி ரசிகர்கள் அப்படி இல்லை. அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரானரி, பட்டாசு வெடிக்கிறதுலேருந்து இது பண்ணுறதுலேருந்து ரொம்ப அளவுக்கு மீறின வெறி. அதனால் ரஜினி என்ன சொல்கிறாரு அதுதான் அவங்களுக்கு வேத வாக்கு. ரஜினி ரசிகர்கள் இப்படியே இருக்கட்டுமே, அது ஒரு வித்தியாசமான ரசிகர்கள் கூட்டமாக இருக்கட்டுமே, அதில் ஒன்றும் ஒரு தப்பு இல்லையே. அவங்களால சமுதாயத்துக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது, நல்லது தானே செய்கிறாங்க. ரஜினி வந்து அவரோட படங்களை அவருங்க கொண்டாடுறாங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ரஜினி ரசிகர்கள் எனக்கு கொஞ்சம் இதாகவும் இருக்கும், என்னால் இவ்வளோ தீவிரமான ரசிகர்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்குல்ல, இல்லைன்னா இப்படி ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்க முடியுமா சொல்லுங்கள்? நினச்சி பாருங்கள். நானே அவரோட ரசிகர்லாம் பார்த்துங்களேன் இன்றைக்கும். அதான் சார் 6லேருந்து 60 எல்லாருமே வந்து அவரோட ஃபேன்ஸ், அது வந்து மாற்றமே கிடையாது. அதேமாதிரி அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் அவர் வந்து அமெரிக்கா போய்ட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அப்போ வந்து நிறைய பேர் இங்கே வந்து நிறைய வேண்டுதல் பண்ணாங்க, மண்சோர்லாம் சாப்பிட்டாங்க, பிளட் டொனேட் பண்ணாங்க, பல கோயில்களில் வந்து பூஜைலாம் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே இவருக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அன்பு வந்து ரசிகிட்டது கிடைக்கும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. இதுக்கு அவரோட உழைப்பு இருக்கு பாருங்கள், சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு கடுமையான உழைப்பாளி ஒரு ஒவ்வொரு படத்துலையும் பார்த்துருக்கேன் அவரோட உழைப்பு. ஏன்னா ஒரு டைரக்டராக எனக்கு தெரியும், ஒரு ஷாட்டுக்கு அவர் காட்டுற இது பிரமாதமான. எத்தனை கூட ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரி, ரஜினிங்கிற அந்த ஒரு இதுக்கு வேற லெவல் அவர் தான் சார் ஃபோக்கஸ் பண்ணணும். 1000 பேர் ஆடினா கூட ரஜினி சார் தான் நம்ம சைட்டில் இருப்பார். ஏன் அந்த டைலாக் நான் ஒரு தடவை சொன்னேன் 100 தடவை சொன்ன மாதிரி. இப்போ கூட பாஷா ரீரிலீஸ் பண்ணாங்க சார், அவ்வளோ சார். அதை சொல்லுங்கள், பாஷா ரீரிலீஸு என்ன போட்டது நினச்சி பாருங்கள். ஃபிலிமில் எடுத்த படம்னு நினைக்கிறேன் பாஷா, அதை டிஜிட்டலில் மாற்றி இப்போ ரிலீஸ் பண்ணி அது என்ன போடுது பாருங்கள். அதனால் என்றைக்குமே எவர்கிரீன் ஃபார்முலாங்க ரஜினி, அது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது தமிழ் சினிமா கிடச்ச பொக்கிஷம் ரஜினிகாந்த். அண்டு அதே மாதிரி வந்து இந்த முள்ளும் மலரும் மாதிரியான சில படங்களில் தான் வந்து அவர் கேரக்டராக ரோல் ப்ளே, பட் மேக்ஸிமம் வந்து அந்த கமர்ஷியல் ஜோனில் தான் இருக்கும், பாட்டு ஃபைட் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்டிஸ்ட் இப்போ கமல் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் ஓரியன்டாக போவார். பட் ரஜினி சார் அந்த மாதிரி பெரும்பாலும் அதை பண்ண மாட்டார், கமர்ஷியல் ஜோனில் தான் போவார். அது வந்து அவர் முடிவெடுத்து அவராக மாற்றிக்கிட்டார், நமக்கு இதுதான் செட் ஆகுது போல், இதுதான் மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு மாற்றிக்கிட்டாரா, இல்லை அவருக்கு அந்த மாதிரி கதைகள் வரலையா சார்? அந்த மாதிரி கதைகள் வந்திருக்கு ஆனால் பெரும்பாலான படங்கள் ரஜினிகாந்தோட படங்கள் வெற்றி படங்கள் போக பார்த்தீங்கன்னாக்கா இந்த படங்கள் தான், கமர்ஷியல் படங்கள் தான். அதனால் தன்னை நம்பி இவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணுற ப்ரொடியூசர் டைரக்டருக்கு நம்ம லாபம் சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த மாதிரி கதைகள். ஆனால் அதே நேரம் நல்ல கதைகள் அவரும் பண்ணியிருக்காரு, பண்ணாமல் முள்ளு மலரும், எங்கே கெட்ட குரல், 6லேருந்து 60 வரை, பூனா ஒரு கேள்விக்குறி,
16 வயதிலே எத்தனை படங்கள் ரஜினிகாந்த் படங்கள். அதனால் அவரால் செய்ய முடியாத கேரக்டர் கிடையாது சார் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் சொல்ல போனாக்கா பொன்னியின் செல்வனில் கூட ரஜினி பண்ணியிருக்கலாம், நிச்சயமாக பண்ணியிருந்தாங்க. வந்தியத்தேவனில் ரஜினி பண்ணியிருந்தாலும் அது வேறு லெவலு. அதனால் ரஜினிங்கிற மனிதன் அவருக்கு அது வந்து எந்த கேரக்டருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு இது. அவரால் செய்ய முடியாத கேரக்டரே இனிமேல் உருவாக்கினா தான். அவர் எல்லா கேரக்டரும் அவரால் செய்ய முடிய ஒரு கேரக்டரு. அந்த டைலாக் டெலிவரி, அந்த ஸ்பீடு யாராலையும் பண்ண முடியாது. அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம், அந்த கண்ணை பார்த்துருக்கீங்களா, ஒரு ஃபயரு, அந்த மேக்னெட் சார். அந்த கண், அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஸ்டைலு, எந்த நடிகரும் அது ரஜினியை தவிர யாராலையும் பண்ணவும் முடியாது, நிச்சயமாக பண்ண முடியாது. எப்படி சார் ஒருத்தர் 74 வயசில் வந்து இப்படி ஒரு அட்ராக்ஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும்? ஏன்னா வந்து இப்போவும் அவர் நடந்து போனால் ரசிக்கிறாங்க, அவர் பேசினா ரசிக்கிறாங்க, அவர் எது பண்ணாலுமே ரசிக்கிறாங்க சார். அதெல்லாம் வந்து மற்ற நடிகர்களுக்குலாம் அது வந்து ஒரு எட்டா கனியாக தான் சார் இருக்குது. அப்படி இருக்கும்போது அசால்ட்டாக அவர் பண்ணிட்டு போயிடுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உடம்பை மட்டும் ஆரோக்கியமாக வச்சுருக்காரு, மனசையும் ஆரோக்கியமாக வச்சுட்டுருக்காரு. தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத ஒரு இதாக இது பண்ணுறாரு, ஒரு சைக்கலாஜிக்கலாக திங்க் பண்ணுறாரு. அதனால் என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. ரெண்டாவது, ஆன்மீகத்தில் ரொம்ப பயங்கரமான நாட்டம் அவருக்கு. அடிக்கடி இமயமலை போகிறது, அங்கே போய் தியானம் பண்ணுறது, அது இதுன்ட்டு. அதனால் அங்கே போய் தன்னை ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறாரு. அதனால் அவர் ஆன்மீகத்தில் ஓவரால் நாட்டம் இருக்கிறனால அவரால் மனசையும் உடம்பையும் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியுது. அதனால் இன்னி வரைக்கும் அவர் சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு அவரோட ஆன்மீகமும் ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். அண்டு வந்து இப்போ ரஜினி சார் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், இன்னொரு பக்கம் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் ரஜினி கமல் போட்டி, அதுக்கப்புறம் விஜய், பல நடிகர்கள் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் அவரோட இடத்த வந்து யாராலுமே வந்து நிச்சயமாக எந்த காலத்துலையும் யாராலையும் அடைய முடியாது. எந்த காலத்துலையும் யாராலையும். காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? அந்த ஸ்டைல் வந்து யாராலையும் பண்ண முடியாது சார். ரஜினி ஸ்டைல் யாராலையும் பண்ண முடியாத ஒரு ஸ்டைல் அது. அது எப்படி அவருக்கு அந்த ஸ்டைல். பல நடிகர்கள் வந்து அவரை காப்பி அடிச்சு தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய முந்தைய படங்கள்லாம் வந்து அவரோட ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணி, இன்னைக்கு இருக்க விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் இருக்கட்டும், எல்லா நடிகர்களுமே வந்து ரஜினி சார் என்ன விதை போட்டாரோ அதை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ரஜினி அளவுக்கு யாருமே ரஜினி அளவுக்கெல்லாம் போக முடியாது. ஓரளவு வரலாம். அந்த ரஜினிங்கிற அந்த பிம்பத்தை அவரை தவிர அவரால் தான் உடைக்க முடியும். அது கண்டிப்பாக அந்த பிம்பம் வேறு யாராலையும் உருவாக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து கூலி ரிலீஸ் ஆக போது, அடுத்து ஜெயிலர் 2 அப்படின்ற ஒரு திரைப்படத்தை வச்சிருக்கேன். நான் ரஜினி சார் வந்து பாபா படம் முடிச்சோடனே நான் வந்து சினிமா போதும்பா, நான் போயிடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததெல்லாம் அவரே சொல்லியிருக்காரு. பட் தொடர்ந்து அவர் நடிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? ஸ்கிரிப்டு, அந்த மாதிரி ஸ்கிரிப்டு அவருக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கிரிப்டு. கூலியும் சரி, ஜெயிலரும் சரி, அவருக்காக உருவாக்கின ஸ்கிரிப்டு. பார்த்தீங்களா ஜெயிலர் வந்து என்ன மாதிரி கொண்டாடுறாங்க சார். அதெல்லாம் உண்மையிலே வந்து வேற யார் அந்த அவர் வயசில் இருக்க வேற யார் நடிகர் நடிச்சுன்னா அது செட் ஆகிருக்கு. யாராலையும் செய்யவும் முடியாது சார், கண்டிப்பாக செய்ய முடியாது. 72 வயசுன்னு நம்ப முடியுது அவரால்? அவரை பார்க்கும்போது, அவர் பண்ணுற ஸ்டைலாம் பார்க்கும்போது இவருக்கு 72 வயசானு யாராலையும் நம்ப முடியாது. அப்படி ஒரு ஃபாஸ்ட்னஸ்ஸு, ஸ்பீடு, எக்ஸ்பிரஷன். அந்த ரசிகர்களுக்கு என்ன வேணும், அவங்க எதை விரும்புவாங்கன்றத கரெக்டாக கணிக்கிறாருல்ல சார் இந்த வயசில் கூட. ஏங்க எல்லா கேரக்டருக்கும் ஒன்று தாங்க. பாஷாலேருந்து எல்லா கேரக்டரும், கூலி ஆகட்டும், ஜெயிலர் ஆகட்டும், எல்லா கேரக்டரும் ஒன்று தான். ஒரு வில்லனை வச்சு ஒரு நல்லவன் போராடுற கதை தான். ஆனால் அதுலேயும் வெரைட்டி காட்டுறாருல்ல. பாஷாவில் ஒரு ஸ்டைலு, கூலியில் ஒரு ஸ்டைலு, ஜெயிலர் ஒரு ஸ்டைல்னு. அவர் எது பண்ணாலும் ஸ்டைல் தானே சார். ஸ்டைல், அந்த ஸ்டைல் யாராலையும் பண்ண முடியலையே. அதுதானே அவரோட வெற்றி காரணம். ஒரு படம் ஒரே கதையை வெவ்வேறு கேரக்டர் மூலமாக பண்ணும்போது, அது ரஜினிங்கிற ஒரு பிம்பத்துக்கு பொருந்தும் போது அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அவன் ரசிகர் என்ன எதிர்பார்க்கலாம்? என் ரஜினி படம் 2 மணி நேரம் எனக்கு இப்படி இருக்கணும்னு நினைக்கிறான்ல, அது அதை கொடுத்து ஃபுல்ஃபில் பண்ணுறாருல. அதே நேரம் அருணாச்சலம், அது ஒரு வித்தியாசமான ஸ்டைலு. எத்தனை படங்கள் சொல்லலாம் ரஜினிகாந்த் படங்கள், எல்லாம் மிகப்பெரிய சாதனை சார். அண்டு பாபா படம் வந்து அவருடைய கரியரில் ஒரு மிகப்பெரிய தோல்வி திரைப்படம் சார். ஆனால் அந்த படத்துக்கு வந்து லாஸ் ஆனதுக்காக அந்த பணத்தை வந்து திரும்ப கொடுத்துட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். லிங்காவுக்கு வந்து திரும்ப கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன். வேறு எந்த நடிகர் சார் பண்ணுவார்? எந்த நடிகனும் கொடுக்க மாட்டான். தன் படத்தை வாங்கி நஷ்டமான டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பணத்தை திருப்பி கொடுத்த எனக்கு தெரிஞ்ச முதல் நடிகர் ரஜினிகாந்த் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, அடுத்த படம் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இது பண்ணி தரேன், இந்த படத்தில் விட்ட காசை நீங்கள் அதில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ராகவேந்திரா ஒரு படம் பண்ணார். அந்த படம் 100வது படம் ராகவேந்திரா. அந்த படமும் தோல்வி படம். அதனால் ஒன்றும் இது பண்ணல. அடுத்து அதே யூனிட்டுக்கு ஒரு படம் பண்ணி, பாண்டியன் ஒரு படம் பண்ணார். பாண்டியன் ஒரு படம் பண்ணி அந்த
நஷ்டத்தை ஒரு படத்தில் வந்த நஷ்டத்தை இன்னொரு படத்தில் சரி பண்ணி கொடுத்தாருல, அந்த பெருந்தன்மை இருக்குல்ல. அதான் பாபா ஃப்ளாப் ஆகும்போது அடுத்து சந்திரமுகி பண்ணி கொடுத்தாரு, அது மிகப்பெரிய ஹிட்டு. அது மாதிரி ஒரு படம் தோல்வி கொடுத்தா கூட மறு படத்துலேயே வந்து அந்த கம்பேக் கொடுத்துறாரு. எப்படி சார் அது? அவரோட ஃபோர்ஸ் வேகம் அந்த மாதிரி. அந்த ஸ்கிரிப்டு நான் யானை இல்லை குதிரை அப்படின்ட்டு அவரே சொல்லியிருக்காரு. ஆமாம். அதாவது பாபாவும் சரி ராகவேந்தரும் சரி அவர் விரும்பி பண்ண ஸ்கிரிப்ட் தான், விரும்பாமல் பண்ண ஸ்கிரிப்ட் இல்லை. அது ரசிகர்களோட ரசனைக்கு செட் ஆகலையே தவிர மற்றபடி அது பாபாவும் ராகவேந்திரன் நல்ல படங்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது ரஜினி ரசிகர்களுக்கு செட் ஆகலை, அதனால் வேறு மாதிரி இதாச்சு. அவரோட ரசிகர்கள் எதிர்பார்க்குறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, அவரோட ஸ்டைலு அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த ஸ்டைலுக்கு போயிடுவோம், அந்த அந்த ஸ்டைலில் போயிடுவோன்ட்டு அதுக்கப்புறம் தான் பாட்ஷாலேருந்து ஆரம்பித்து இன்னை வரைக்கும் கூலி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வராரு சார். ஆனால் ஒரே மாதிரியான படங்கள் நடித்தா கூட மக்கள் அதை ரசிக்கிறாங்க சார். ஏங்க ரஜினி படம் அந்த 2 மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாதுங்க. அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டுங்க ரஜினிங்கிற இது. நீங்கள் கூலி படம் பாருங்கள், கொஞ்சம் கூட போர் அடிக்காது உங்களுக்கு. ஏன்னா அந்த அந்த ரஜினிங்கிற பிம்பத்துக்கு ஏற்ற மாதிரி சீக்வென்ஸு கதை. அப்படி இருக்கும்போது ஜெயிலர்லேயே அவரோட ஆக்டிங்க அந்த மிரண்டு போனேன் நான் அவர் பேசுகிற டைலாக்லாம். அதனால் அதை ரஜினிங்கிற பிம்பத்தை யாராலையும் உடைக்கவும் முடியாது. அது என்றைக்கும் காலகாலமும் அது அந்த ஸ்டைல் யாராலையும் பண்ண முடியாது. அண்டு இப்போ ரஜினி சார் அப்படின்னா அந்த அரசியல் ரீதியான டச்லாம் அப்பப்போ இருக்கும் சார். அம்மையா ஜெயலலிதா அவருடைய மோதலாக இருக்கட்டும், பாமக நிறுவனர் ராமதாஸ் அவருடைய மோதலாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் வந்து அரசியல் அவர் உள்ளே தள்ளி விட்டுச்சோ, நம்மளும் அரசியலுக்கு போனோம் அப்படின்ட்டு? இல்லை, ரஜினிக்கு ஒரு அரசியல் மேலே ஒரு கோபம் இருக்குது. அதனால் ஜெயலலிதாவை இன்னும் மீண்டும் ஜெயலலிதா வந்தால் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு பேசுறது சாதாரண விஷயம் இல்லை. எப்படி சார் ஒரு ஆளுங்கட்சியில் ஒரு சிட்டிங் சிஎம் அவங்கள எதிர்த்து அவ்வளோ தைரியமாக வந்து பேசுகிறாங்க? ஏன்னா இன்றைக்கி பல நடிகர்கள் வந்து அரசியல் பேச தயங்குறாங்க சார். கதையில் கூட அரசியல் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அன்றைய முதலமைச்சர் அவங்கள எதிர்த்து பொதுவெளியில் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் சார்? அதே மாதிரி வந்து பாபா பட பிரச்சனையில் வந்து பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவருக்கும் ஒரு மோதல் வந்துச்சு. இதெல்லாம் தான் வந்து அவர் அரசியலுக்குள்ளே தள்ளிச்சோ சார்? ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஜெயலலிதா கோட்டைக்கு கிளம்புறாங்க. போயஸ் கார்டன் என்ட்ரன்ஸை அடைச்சிட்டானுங்க. அப்போ ரஜினி அந்த பக்கம் வந்திருக்காங்க. அவருக்கு வீடு போயஸ் கார்டன்லாம் அவர் விடும், உள்ளே நுழையணும். போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க நுழைய முடியாது அப்படின்ட்டாங்க. ரஜினி என்ன பண்ணலாம், ஒன்றும் பேசலை. இறங்கி காரை விட்டு இறங்கி கடையில் வந்து சிகரெட்டை பார்த்துட்டு நின்றுட்டாப்புல. ரஜினியை பார்த்தோன்னே அத்தனை பேரும் திரண்டானுங்க ரஜினின்ட்டு. தகவல் ஜெயலலிதாவுக்கு பேருக்கு இது மாதிரி ரஜினி வந்து காரை விட்டு இறங்கி நின்றுட்டுருக்காப்புல. முழுக்க ரசிகர்கள் சுழ்ந்துட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் போனால் தான் நம்ம காரை உங்கள் கார் வெளியே போக முடியும்னோடனே எந்த ஜெயலலிதாவுக்காக ரஜினி காரை நிறுத்தினாங்களோ அதே ஜெயலலிதா ரஜினி போகட்டும் அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டு. அதனால் ஜெயலலிதா என்ன யாரான அவர் எல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயத்தை அதே ஜெயலலிதாவை பாராட்டியிருக்காரு. லட்சுமின்னு சொல்லியிருக்காரு, நிறைய விஷயங்களை பாராட்டியிருக்காரு. சில விஷயங்கள் மனசில் பிடிக்காத வெளிப்படையாக பேசக்கூடிய கேரக்டரு. அதனால் ரஜினி வந்து அரசியலில் எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதாவை எழுதின ஒரே கேரக்டர் ரஜினிகாந்த் மட்டும்தான். மேடையில் மட்டும் இல்லை, சொந்த வாழ்க்கையிலையும் எழுதின ஒரே கேரக்டர் ரஜினி. அவங்கள மேடையில் வச்சுட்டே சில விஷயங்கள்லாம் அவர் வந்து பேசினன்ற மாதிரிலாம் நாங்கள் ஆமாம், அது உண்மை. ஆனால் ஜெயலலிதாவை கொஞ்சம் மூஞ்சி சுழிச்சா கூட ரஜினிகாந்துங்கிற ஒரு அவர் சொல்கிற கருத்துக்கள் உண்மை தானே, அந்த மக்களுக்கு தெரியுமில்ல. அதனால் அவர் மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர். அவர் பேசினது தப்புன்னு சுட்டி காட்டுறதுல ஒன்று சினிமாவில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு தப்பை எழுத்து நிற்கிற ஒரு கேரக்டர் இல்லை. அதனால் அது பேசுனது ஒன்றும் தப்பே இல்லை. இன்னும் சொல்ல போனோன்னா ஏடிஎம்கே மிகப்பெரிய அடி வாங்கினதுக்கு அவரோட பேட்டியும் ஒரு காரணமாக இருந்தது. 96 தேர்தலில் ஏடிஎம்கே மரண அடி வாங்கினதுக்கு ரஜினியோட பேட்டியும் ஒரு பெரிய காரணம். அது மறைமுகமாக திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ரஜினிகாந்த் அரசியலில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வருவார். அன்றைக்கி வந்து சிஎம் பதவியாக அவர் தேடி வந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க சார். மூப்பனார் அவர்கள் கூட நீங்கள் வந்து தமிழ் மாநில காங்கிரஸோடைய தலைவராக இருந்தீங்க, சிஎம் இது பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதாக கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மையா சார்? ஆமாம், நிச்சயமாக. அரசியலில் நிறைய இது அவர் தேடி நிறைய கட்சிகள் எங்களுக்காக இது பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர் யாருக்கும் இது பண்ணி பிரச்சாரம் பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு. அவர் மனசில் பட்டதை மக்கள் நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, யாருக்கு போடாது நீங்கள் எடுக்கிற முடிவு நான் அதில் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இப்படி செஞ்சால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அதுலேயே மக்கள் புரிஞ்சுப்பாங்க இவர் யாருக்கு ஓட்டு போட சொல்லலான்னு அவங்களுக்கு புரியும், மக்களுக்கு புரியும்.
அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அவர்களோட மோதல் இருந்தாலும் கூட கலைஞர் அவர்களோட வந்து நட்பு பாராட்டி தான் சார் இருந்தார். கடைசி வரைக்குமே வந்து எந்த மேடையாக இருந்தாலும் வந்து இப்போ சிவாஜி படத்தினுடைய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எல்லா மேடைகள்லையுமே கலைஞர் அவர்கள் இருப்பார். அவங்க 2 பேருக்குமான நட்பு எந்த அளவுக்கு சார்? கலைஞருக்கும் ரஜினிகாந்துக்கும் உள்ள நட்பு அது அது வேறு லெவலு. ஏன்னா ரஜினிகாந்தோட பவர் என்ன, அதோட கெப்பாசிட்டி என்னன்னு முழுக்க தெரிஞ்சது கலைஞர் தான். கலைஞருக்கு நல்லா தெரியும். அதனால் ரஜினிகாந்த் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ரஜினிகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய மாச அடியாக இருக்குங்கிறத இது கலைஞருக்கு நல்லா தெரியும். அதனால் அவரை எப்படி பயன்படுத்திக்கணும், எப்படி ஸ்டைல் பண்ணணும். ஜெயலலிதா மாதிரி மோதல் போக்கெல்லாம் கிடையாது கலைஞர்கிட்ட. அரவணைச்சு போவார். அதனால் அவங்களோட நட்பு கடைசி வரைக்கும் நீடிச்சுது. அதனால் கலைஞர் ஜெயலலிதா 2 பேர்லேயும் ஜெயலலிதா விட மோதல் கிடைச்சபடியும் அதே ஜெயலலிதாவை பாராட்டியிருக்காரு. ஒரு சில விஷயங்களை பாராட்டியும் இருக்கார். கலைஞர் நட்பு அவர் தன்னை மதிக்கிறவங்கள அவரும் மதிப்பார். அந்த மாதிரி ஸ்டைலு ரஜினி. அதனால் கலைஞரோட நட்பு அவர் கடைசி வரைக்கும் காப்பாற்றினார் நிச்சயமாக. அண்ட் அதே மாதிரி கூலி ஆடியோ லான்ச் கலாநிதி மாறன் சார் ஒரு விஷயம் பேசியிருந்தார் சார். இந்த மாதிரி ரஜினி சார் ஃபோன் பண்ணால் பிரதமரே வந்து எடுப்பார், எந்த ஸ்டேட் சிஎம் இருந்தாலும் வந்து உடனே ரிப்ளை பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ஆளுமை மிக்க ஒரு தலைவர்னா அது வந்து ரஜினி சார் தான். உண்மை தானே, அது சத்தியமான உண்மை தானே. அதனால் ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணால் மோடி கண்டிப்பாக எடுப்பார். இன்னும் சொல்ல போனால் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா மோடியே வந்து எனக்கு ஆதரவு கொடுன்னு கேட்டுருப்பாப்புல. அதனால் அவர் அரசியலுக்கு வராது நல்லது. ஆனால் அவர் கலாநிதி மாறன் சொன்னது உண்மை, 100க்கு 100 உண்மை. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னாக்கா ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் பல்லாண்டு வாழ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை சார், இந்தியாவுக்கே. ஆமாம், இந்தியாவுக்கு இல்லை, இன்றைக்கி உலகம் பூரா பார்க்க போதே. நாளைக்கு உலகம் பூரா கூலி படத்தை பார்க்க போகிறாங்களே. என்ன ஒரு கொண்டாட்டமான மனநிலை. நாளைக்கு காலைல 9 மணி எப்படா வரும்னு காத்துட்ருக்காங்க. அதனால் கூலி மிகப்பெரிய வெற்றி படங்க. 1000 கோடியிலும் ஜிஜிபி அதுக்கு மேலேயே போகும் பாருங்கள். இன்னும் எப்படியும் ஒரு 1 வீக்கில் எவ்வளோ வசூல்னு தெரிஞ்சிடும். அதனால் கூலி இப்போவே டிக்கெட் கிடையாது. எல்லாம் புக்கு ஆரம்பித்த 1 மணி நேரத்தில் எல்லா டிக்கெட்டும் புக் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகனுக்கும் அந்த மாதிரி புக்கிங் கிடையாது, ஆன்லைன் புக்கிங். அது கூலி மிகப்பெரிய வெற்றி படங்க. அது 1000 கோடியிலும் ஜிஜிபி மாதிரி அடிக்கும், சீக்கிரம் சம்பாதிக்கும், நிச்சயமாக சம்பாதிக்கும். ரொம்ப நன்றி சார், பல தகவல்களை எங்களுக்காக தெரிவிச்சிங்க. ரஜினிகாந்துங்கிற ஒரு அற்புதமான மனிதரை பற்றி இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு எனக்கு நன்றி. நன்றி சார்.